ஒரு யஜ்ஞம் பண்ணா தேவாள்லாம். ப்ரஹஸ்பதி எங்கேயோ வெளில போயிருக்கார். ப்ரஹஸ்பதிக்கு ஒரு பத்னி இருந்தா, தாரான்னு பேரு. இந்த தாராவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு உறவு ஏற்படுறது. இது யாருக்கும் தெரியாது பாருங்க. இந்த காலத்தில் இது இப்போ நடக்கக்கூடிய சொல்வதெல்லாம் உண்மையே இல்லை. அது எப்போவோ நடந்திருக்கு. இவா 2 பேருக்கும் ஒரு மைத்திரபாவம். கர்ப்பம் தரிக்கிறா. மார்க்கெட்டிங்க்கு போயிட்டு வந்த ப்ரஹஸ்பதி தனக்கு தான் குழந்தை பிறக்க போகிறதான் நினச்சி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். அவளுக்கு கர்ப்பம் தரிச்சுட்றா. அவளுக்கு இடுப்பு வலி வருது. நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறா. இவர் கார்டை கொடுக்குறாரு. இனிமேல் கேஷ்லெஸ் பேமெண்ட் தானேங்கிறதுக்காக கார்டை கொடுக்குறார் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட. அவள் சொல்கிறா, பேமெண்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் மேட் அப்படிங்கிறா ப்ரஹஸ்பதியை பார்த்து. யார் கட்டியிருக்கான்னு கேட்டால் சந்திரன் கட்டியிருக்கான்னா. பிரம்மாவை கூட்டா. பிரம்மா நேர லேபர் ரூம்குள்ளே போனார். தாராவை பார்த்து கேட்டார், இந்த குழந்தை யாரோடதுன்னு நீ தான் சொல்லணும்னார். அவள் சொன்னால், இது எங்கள் ஆத்துக்காரர் ப்ரஹஸ்பதி, இது இல்லை, இது சந்திரனுடைய குழந்தைன்னா. அந்த குழந்தை பிறந்தது, நல்ல புத்தியோடு பிறந்தது. புத்தியோடு பிறந்த குழந்தைக்கு புதன்னு பேர். அதனால் இப்போ புதனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன இனிஷியல்? பி புதன். ப்ரஹஸ்பதி கொடுத்துட்டார், இனிஷியலில் கொடுத்துட்டார். ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் சி புதன், சந்திரனுடைய புதன். அதனால் தஸ்யாத்மயோ நிரகிருத புத இத்யபிதாம் நிருப புத்தயா கம்பீரயா ஏன புத்திரேனோ போண்டுரான் முதம் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட புதனை பற்றி பாடியிருக்கார் தீட்சிதர். இது மேலே ஒரு பெரிய மிருதங்க சத்தம் கேட்டுன்னு இருக்கு அப்படின்னு அதை பேக்ரவுண்ட் மியூசிக்காக வச்சுன்னு கேளுங்க புதனை பற்றி. யமீ சததம் சூரவினூதம் சந்திரதாரசூதம். சந்திரன் தாரசூதம் புதஜனைர்வேதிதம் பூசுரைர்மோதிதம் மதுர கவிதா பிரதம். மதுர கவிதா பிரதம். யாருக்கு ஜாதகத்தில் புதன் நல்ல ஸ்தானத்தில் இருக்காளோ நன்னா பாடுவா. மதுர கவிதா பிரதம் மகனீய சம்பதம் குங்கும சமத்யூதிம் குரு குஹ முதாக்ருதிம் குஜவைரிணோ மணிமகுடஹார கேயூர கங்கணாதிதரணம் கமனீய தரமிதுன கல்யாதிபம். மிதுன கன்யாதிபம். மிதுன ராசியிலும் கன்யா ராசியிலும் ரொம்ப சஞ்சரிப்பவர். புஸ்தகரம் நபும்சகம். நபும்சகம்ங்கிறார். இந்த புதனுக்கு நபும்சகன்னு சொல்றார். ஆனா வாஸ்தவமா புதன் மட்டும் நபும்சகன் இல்லை, அவனுடைய பத்னி நபும்சகை. அது என்னன்னு கதை பார்ப்போம். நபும்சகன்னா ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன்கிற தன்மை, சிகண்டியின் தன்மை. நபும்சகம் கிங்கர ஜனமஹிதம் கில்பிஷாதிரஹிதம் சங்கர பக்தஹிதம் சதானந்த சஹிதம் அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட புதன். இந்த புதனுக்கு யாரோட கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறார் வியாசர். மனு பகவான் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு யாகம் பண்ணார். குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி வைக்கக்கூடிய ப்ரீஸ்ட் அவர் என்ன பண்ணார், நேராக மனு பகவானுடைய பத்னி கிட்ட போய் கேட்டார், ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காமா எனக்குன்னார். அதுக்கு அவர் பதில் சொன்ன, அந்த ராணி நீங்கள் ஹவிஸை யஜ்ஞத்தில் கொடுக்கும்போது வஷட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொடுங்கோ. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். 3வது நாமம் சஹஸ்ர நாமத்தில் வஷட்காரஹான் இருக்கு. பகவத் பாதாள் வியாக்கியானம் பண்ணும்போது பாஷ்யத்தில் யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாள், அவர் இருக்கக்கூடிய இடம்னர். அதனால அதை நன்னா தானம் பண்ணாலாம். தானம் பண்ணும்போது ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெண் பிறந்து விட்டாள்.
அந்த பெண்ணானவளை வளர்த்து வந்தார் ராஜா. அப்புறம் கேட்டார் அந்த சுவாமி கிட்ட, இவரையே பிள்ளையா மாற்றி கொடுத்துருக்கோன்னார். பிள்ளையா மாற்றி கொடுத்துட்டா. இப்போ இந்த பிள்ளையானவன் தன்னுடைய சைன்யத்தோடு ஒரு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு ராத்திரி போனோன்னு உள்ளே போனோன்னு எல்லாரும் பெண்களாக மாறிடுறா. ஏன் எல்லாரும் பெண்களாக மாறினான்னு கேட்டால் அதுக்கு ஒரு வியாசர் ஒரு கதை சொல்கிறார். ஏன்னா அம்பாளும் சிவபெருமானும் இந்த வனத்தில் ஒன்றா இருக்கும்போது ரிஷிகள்லாம் வந்துட்டாளாம். அப்போ சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்தாராம், யாரெல்லாம் நானும் அம்பாளும் இருக்கக்கூடிய இந்த வனத்தில் சஞ்சரிக்கிறாளோ அவள்லாம் பெண்களாக மாறிடுவான்னு. நேர பெண்ணாக பிறந்து ஆணாக மாறி ஆணானவர் காட்டுக்கு வரும்போது பெண்ணாக மாறிட்டார். இப்போ நான் சொல்கிறது அந்த மனு பகவானுடைய பெண்ணா பிள்ளையா இருந்தவர் இப்போ பெண்ணா மாறினது. இவர் பெண்ணா மாறும்போது புதன் வந்து இவளோட உறவு வச்சுக்கிறான். புரியுறதா? இப்போ இவாளுக்கு ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு புரூரவஸ்னு பேர். இந்த புரூரவஸ் தான் முந்தா நேத்து நான் சொன்ன ஊர்வஷிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். புரியுறதா? இப்போ என்ன ஆயிடுறது, இந்த புதன் யாரை பண்ணிண்டான், அந்த ஆணான பெண்ணை. அதனால் அவள் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பிரம்மா கிட்ட வரம் கேட்குறா. அதனால் அவர் சொல்கிறார், நீ குழந்தைய பெத்தெடுத்த உடனே ஆணா மாறிடுவே, 1 மாதம் ஆண் 1 மாதம் பெண், நபும்சகையாக இருப்பே. அதனால தான் தீட்சதர் எடுக்கும்போது புஸ்தகம் நபும்சகம் அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்டவன் பிறக்கின்றான். அதை சொல்றார். பிரேஷிதோர்த்வர்யுர்ணா ஹோத வியசரத் தத் சமாஹிதஹ கிரஹீதேஹ விஷீவாச வஷட்காரம் கிருணந்த்விஜஹ. இன்னைக்கு நான் எத்தனை நாள் வேணாலும் உபன்யாசம் சொல்லலாம். ஏன்னா மழை நின்னாதான் நீங்கள் வெளில போக முடியும். அதனால அது நிற்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம். பகவான் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது தான் பண்ணி வைக்கிறார். அதனால் பூதனும் அந்தன் மேல் பூவையும் புருவா வினவிதம் சுதன் என்னும் படி தோற்றுவித்தனர் அவன் தோன்றி ஆச்சு. இப்போ இந்த ஊர்வஷியும் புரூரவஸ் கல்யாணம் பண்ணிண்டான்னு நேற்று பார்த்தோம். அவர் ஸ்வர்கலோகம் போகும்போது ஊர்வஷியோட சங்காத்தம் ஏற்பட்டு வந்தாள். அவளையே நினைச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தோம் புரூரவஸ். கடைசியில் ஊர்வஷிக்கு மனித குணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுதான். பூமிக்கு வந்தாளாம். புரூரவஸ் ப்ரப்போஸ் பண்ணார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். அப்போ ஊர்வஷி சொன்னா, ஆன் கண்டிஷன் தட், முதல் கண்டிஷன் சொல்றா, 2 ஆட்டுக்குட்டியை நீ ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அந்த காலத்தில் 2 ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை நீ ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 2வது சொன்னா, ஏன் எதிர்க்க நக்னனா இருக்கப்படாது, துணி இல்லாமல் ஏன் எதிர்க்க இருக்கப்படாது. 3வது சொன்னால், நான் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நெய்யால் தான் பண்ணப்படணும். இட் ஷுட் பி மேட் அவுட் ஆஃப் பியூர் கீ அப்படின்னு சொன்னா. 3 வரங்களாச்சா. இப்போ தேவர்கள் இந்திரனுக்கு இந்த ஊர்வஷி இல்லாமல் இல்லை, முடியல சொர்க்கலோகம். அதனால் என்ன பண்ணான்னா 2 ஆட்டுக்குட்டியை திருடின்னு போயிட்டான். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குதிரையை தான் திருடின்னு போவான் இந்திரன். இப்போ ஆட்டுக்குட்டியும் திருடின்னு போக ஆரம்பிச்சிட்டான். ஆட்டுக்குட்டியை திருடின்னு போன உடனே, என் ஆட்டுக்குட்டி போயிடுத்து, உங்கள் அம்மா நபும்சகை, அவளை மாதிரி நீங்களும் ஒரு வீரமே இல்லாத இருக்கேளேன்னு சொன்னாலாம். ஹஸ்தாம்யஹம் குநாதேன நபும்சா வீரமானினா. ஐயோ ஊர்வஷி என்ன சொல்லிட்டாளேன்னு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அவன் ஒரு துணியும் இல்லாமல் ஓட ஆரம்பிச்சுட்டானா. அதனால நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அடுத்தது பிரம்மாவானவர் கிட்ட புரூரவஸ் வேண்ட அவர் சொன்னார், நேர நீ வருஷத்துக்கு 1 நாளாவது இவரோட இருக்கணும் ஊர்வஷின்னு சொல்ல ஒரு குழந்தையை பெத்தெடுத்தாள். அந்த குழந்தைக்கு ஆயுஷ் அப்படின்னு பேர். ஆயுஷ் ஆச்சா. இந்த ஆயுஷ்ங்கிற பிள்ளை எங்கேருந்து பார்த்துன்னு வரோம் பாருங்க. புரூரவஸ், புரூரவசுடைய அப்பா புதன், புதனுடைய அப்பா சந்திரன், சந்திரனுடைய அப்பா அத்ரி, அத்ரியுடைய அப்பா பிரம்மா. இப்போ குலம் வந்துருக்கா. இப்போ இந்த புரூரவசுக்கு பிள்ளை ஆயுஷா, ஆயுஷுக்கு ஒரு பிள்ளை நஹுஷன் அப்படின்னு பிறக்கலாம். அந்த நஹுஷனுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இந்திரனுடைய பத்தி இந்திராணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தேவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படிலாம் கல்யாணமானவாளை பாப்பாளா. ஒரு பாட்டே இருக்கு இல்லையா, परस्त्रील जेना तन मारे वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे. परस्त्रील जेना तनुमारे, கல்யாணமான இன்னொரு பெண்ணை பார்த்தா உன் அம்மாவா நினச்சிக்கோன்னா.
இவன் நினைக்கல, இந்திராணியை பண்ணிக்கணும்னு நினைச்சான். தேவர்கள் என்ன வழின்னு யோசிச்சா, நௌஷனை நன்னா பல்லக்கில் ஏற்றி உக்காத்தி வச்சு ரிஷிகள்லாம் தூக்கின்னு வரா மாதிரி வச்சா. அதில் ஒரே ஒரு ரிஷி, ரொம்ப குள்ளமான ரிஷி அகஸ்தியர். அகஸ்தியர் இருக்கிற பக்கம் மட்டும் கொஞ்சம் சாஞ்சு இருக்கு பல்லக்கு, மெதுவாக போகிறது. சர்ப்ப 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 வேகமா போ வேகமா போன்னார். அகஸ்தியருக்கு இதை தாங்க முடியல. பார்த்தார், என்னுடைய குள்ள உருவை பார்த்தும் என்னை இப்படி வேலை வாங்குறியே, அதனால நீ சர்ப்பமாக கடவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுறார். நகுஷன் பாம்பா மாறி லோகத்தில் இருக்கும்போது பின்னாடி மகாபாரதத்தில் சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடியவன் யுதிஷ்டிரனான தர்மபுத்திரன் கொடுக்குற. இப்போ என்னன்னா, இந்த நகுஷனுக்கு 6 பிள்ளைகள். யாருன்னா யதி. நான் இன்னைக்கு எவ்வளவு பெயர்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க, அத்தனையும் ஞாபகம் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஞாபகம் வச்சுக்கோ. யதி, யயாதி, சன்யாதி, ஆயதி, அயதி, துருவன் அப்படின்னு 6 பிள்ளைகள். இதில் முதல் பிள்ளை யதி சந்நியாசம் வாங்கினுட்டான். 2வது பிள்ளையின் சரித்திரம், யயாதியின் சரித்திரம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி வச்சிருக்கார். எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்டால், அங்கீரஸுங்கிற ரிஷி, அங்கீரஸுடைய பிள்ளை ஆங்கீரசர் தான் ப்ரஹஸ்பதி. அதே அங்கீரஸ் கிட்ட சிஷ்யனா இருந்தவர் சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியாருக்கு ஒரே வருத்தம், ஏன்னா இந்த ஆச்சாரியனான அங்கீரஸ் ப்ரஹஸ்பதியான அவருடைய பிள்ளை கிட்ட மட்டும் ரொம்ப ஆசையா இருக்கார். அதனால விஷயங்கள்லாம் கத்துண்டு சுக்ராச்சாரியார் என்ன பண்றார், நான் அசுரர்களுக்கு குருவாயிருப்பேன்னு போயிடுறார். ப்ரஹஸ்பதி நான் தேவர்களுக்கு குருவாயிருப்பேன்னு வந்துடுறார். ஆச்சா, இல்லை என்ன ஆகுது, தேவர்களுக்கு புரோஹிதராக இருக்கக்கூடிய இந்த ப்ரஹஸ்பதிக்கு ஒரு பிள்ளை கச்சன்னு பேர். இந்த கச்சன் என்ன பண்றான், சுக்ராச்சாரியர்கிட்ட நல்ல விஷயங்கள் கத்துக்கணும்னு பொய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறான். சுக்ராச்சாரியரும் இவனை ஏற்றுக்கிறார், பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கற்றுத்தரார். இது மற்ற அசுராளுக்கு தெரிஞ்சு போயிடுறது. அதனால என்ன பண்றா, இந்த கச்சன்கிற ப்ரஹஸ்பதி பிள்ளைய துண்டு 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 துண்டா வெட்டி பழங்கள்லாம் போட்டு எல்லாரும் போட்டு வெளியில தூக்கி போட்டு விடுறா. அப்போ இந்த சுக்ராச்சாரியாருக்கு ஒரு பெண் தேவயானின்னு பேர். இந்த தேவயானி என்ன பண்றா, அப்பாவை பார்த்து சொல்றா, ஐயோ உங்க சிஷ்யர் கச்சனை வா இந்த மாதிரி பண்ணிட்டா, உங்களுக்கு தான் சஞ்சீவனி மந்திரம் தெரியுமே, அவரை பிழைக்க வைங்கோங்கிறா. பிழைக்க வச்சுடுற சுக்ராச்சாரியார். மறுபடியும் இந்த தானவர்கள்லாம் என்ன பண்றா, இந்த கச்சனை வெட்டி 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 அழகா சமுத்திரத்தில் கொண்டு போட்டு விடுறா. மறுபடியும் சமுத்திரத்திலேருந்து மீட்டு கொடுக்கிறார் சஞ்சீவனிங்கிற மந்திரத்தை சொல்லி சுக்ராச்சாரியார். 3வது வாட்டி நடக்கிறது என்னன்னா, துண்டு துண்டு துண்டா வெட்டி குடிக்கக்கூடிய வாருணிங்கிற அந்த பானத்தில் போட்டு சுக்ராச்சாரியருக்கு கொடுத்துட்றா. இப்போ சுக்ராச்சாரியர் குடிச்சுடுறார். அப்போ நேர தேவயானி சொல்றா, அவ சொல்றதை கேட்டேன், அதை நீங்க குடிச்சுட்டேலாம். அப்பா அவர் சொல்றார், நான் எப்படிமா இவனை மீட்டு கொடுப்பேன். அப்பா அவர் சொல்றா, ஐயோ அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா தேவயானி அந்த கச்சன் மேல காதல் கொண்டாள், அதனால அவர் இல்லாமல் இருக்க முடியாது. ஏண்டிமா அவரை பிழைக்க வச்சுட்டேனான நான் போயிடுவேனே, ஐயோ நீங்க இல்லாமையோ இருக்க முடியாதுன்னாலாம். துவௌமாம் ஷோகாவக்னி கல்பௌதஹேதாம் கச்சஸ்ய நாசஸ்தவ சைவ போபகாதஹ கச்சஸ்ய நாசே மம நாஸ்தி ஷர்ம தவோபகாதே ஜீவிதும் நாஸ்மி சக்தா. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதேன்னு சொன்னார். அப்போ சுக்ராச்சாரியார் சொன்னார், வயத்தில் தானே இருக்கான், அவனுக்கு நான் மந்திர ரூபத்தை உள்ளேந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், கத்துண்டியா கச்சா. வயறு கடபுடான்னு ஆடுறது. ஆமான்னு சொல்கிறான் கச்சன். இப்போ அவர் என்ன சொல்கிறார், Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve.
for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.